ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான பர்த்டே குயிக்கோ ஷார்ட் ஸ்வீட்டாக நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட இருக்கிற மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து பண்ணுங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஜஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்து முடியும் மறக்க வேண்டியதுக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் போய் தட்டிட்டுங்க. ஓகே, நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணிஎனக்கு இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபான் வந்து நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி இன்பிட் பண்ணணும் குயிக்காக பார்த்து வந்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு டெஸ்டிங் கிளிக் போய்ட்டு கீழே டெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபானிங் கிளிக் போய்ட்டு இல்லை வேவ் 1 ஃபான்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் போய்ட்டு கீழே இன்பிட் ஃபான்ட்டை நீங்கள் கிளிக் போய்ட்டு நான் கொடுத்துருக்க ஃபானிங் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஸோ அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி ஜஸ்ட் அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மோஷனில் இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு உங்கள் மோஷனை விட்டு வந்து அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ நம்ம எடிட் பண்ணிட்டு பிக் வந்து நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு நானஸில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இந்த ஃபுல் கம்ப்ரஸர் இருப்பாருங்க அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உடைய பிக்கு தகுந்த மாதிரி ஃபுல் ஸ்கிரில் வந்து கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் யூஸ் பண்ணி கிளிக் போய்ட்டு இந்த கிரேப் ஃப்ரம் எஸ்பென்ஸை கிளிக் போய்ட்டு கீழே யூஸ் பண்ணிங்கனாக்கா சுந்த பிக்கு நானஸில் கன்வெர்ட் ஆகும். இதே நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே 1 பண்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, சொல்லலாம். இப்போ நீங்கள் நானஸில் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பிக் வந்து குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்க ரெமினி ஆப்பில் போட்டு உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கும். ஏன் சொல்கிறேனாக்கா பிக்கு நல்லா இருந்ததாம் வீடியோவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஆப் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலனாக்கா வீடியோ லிங்க் என்ன ஆப்ஷனும் கொடுங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்து வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் வந்து மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்க்ளூட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கிழக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடிட் பண்ணிட்டு பேக்ரவுண்டு போய் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு சாங்குக்கு மேலே ஒரு கிரே கலர் லேயர் பாருங்கள். அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலெஃபன்ற கொட்டு ஸ்டார் ஐக்கனை கிளிக் போயிட்டு ஸோ இப்போ நாம் எடிட் பண்ணிய அந்த பிக் வந்து செல போயிட்டு மேலே புஷம் கூட்டினா ஜஸ்ட் இது வந்து ஆட் ஆயிரும் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு மேலே ஒரு கிரீன் கலர் லேயர் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து வீடியோ ஆட் பண்ண பாருங்க. எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு இந்த டெம்ப்ளேட் வந்து நம்ம மெட்டில் கொடுத்துருக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் க்ரீன் கலர் தான் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கூட்டினா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் அப்படியே இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி இந்த இடத்துல க்ரீன் கலர் லேயர் இருக்கா ஜஸ்ட் அதுக்கு மேலே வரமா நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ கரெக்டாக அந்த க்ரீன் கலர் லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக தான் இருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்க கீழே இருக்கிற அந்த க்ரீன் கலரை கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பில் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் ஸ்டைல் கிளியர்மாக இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பக்கெட் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்பீடை கூட நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ணினாக்க ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து இந்த வீடியோவில் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ அந்த கிரீன் கலரை கிளிக் பண்ணிவிட்டு மேல் டெலிட் ஆப்ஷனுக்கு கொடுத்து வந்து இங்கே டீல் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஜஸ்ட் இது வந்து ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு டெஸ்ட் இருப்பாருங்க. அந்த டெஸ்ட்டை கிளிக் போய்ட்டு டெஸ்ட்டில் போயிட்டு ஸோ நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துடைய மந்த்தை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, சொல்ல முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எதை நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னாக்க எதுவும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த ஹாப்பி பர்த்டே எடுத்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஒயிட் கலர் டெம்ப்ளேட்டை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ அது கரெக்டாக வந்து அந்த மார்க் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு எந்த டெம்ப்ளேட்னா ஒயிட் கலரில் இருக்கும். லைட்டாக ப்ளே பண்ணி காட்டுற பாருங்க. இதுதான் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கொட்டினா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இந்த டெம்ப்ளேட்டையே நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நாம் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஹாப்பி பர்த்டே லேயருக்கு மேலே ஒரு லேயருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த டெம்ப்ளேட் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு -90 அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கீழே தேர்ட் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதை வந்து ஃபுல் ஸ்கில்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு லைட் லெஸ் ஸ்க்ரீன் கொடுத்தாக்க இது வந்து கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆயிரும். சொல்ல முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பிக்கு ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தலாமா? ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு க்ரீன் கலர் இருக்கா அந்தலேயே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கலெஃபென்ற கொட்டு ஸ்டார் எங்கிள் போய்ட்டு இப்போ நம்ம நானஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருங்களா? ஸோ அதில் நம்ம எடிட் பண்ணிய பிக்கு நீங்கள் செலக்ட் போய்ட்டு மேலே புஷம் கூட்டா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். உங்களோட பிக்கு சரி ஆட் ஆகலைனாக்கா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு சைடில் இருக்கிற
ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணுறதுனா மட்டும் உங்கள் 2 விரலில் வந்து பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, சொல்ல முடிஞ்சுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணால் கேஃபாக தான் இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ண பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக் லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி லேயருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பிக்கு ஸ்டார்டிங் இடத்துக்கு போயிட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் இது மேலே ஆடிடும். இது அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த பிக்குக்கு மேலே வந்து வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க. நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மாதிரி இருக்கிறதுக்காக நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. எப்படி கம்ப்ரஸ் பண்ணு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரஸ் வரும். இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கலெக்டர் கொட்டும் ஸ்டாரை கிளிக் போயிட்டு ஸோ நான் மெடி பண்ணியே இன்னொரு பிக்கை இங்கே செலக்ட் போயிட்டு மேலே புதுசாக கொண்டா ஜஸ்ட் ஆட் ஆயிரும். இது சேம் மெத்தடில் வந்து பண்ணி இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு லேயர் பாருங்கள். ஸோ அது வரைக்கும் இந்த லேயர் வந்து நீங்கள் பேஸ்ட் போயிட்டு கரெக்டாக நீங்கள் பிக்கை மட்டும் வந்து பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஆரஞ்சு கிளியருக்கு ஜஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலெக்டர் கொட்டும் ஸ்டாரை கிளிக் போயிட்டு ஸோ நான் மெடி பண்ணி நெக்ஸ்ட் பிக்கை செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸையும் கொடுத்துக்கலாம். இது ஆடாச்சு. ஸோ இப்போ இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலையும் கொடுத்து ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கிரே கலர் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற லேயர் எல்லாருமே ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டில் பண்ண பாருங்கள். ஸோ அதே சேம் மெத்தடில் ஒன் பண்ண வந்து பண்ண இந்த இடத்துல நீங்கள் பண்ணாக்க பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ ஃபைனலி லாஸ்ட் பிக்கும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு மூவ் பண்ணிங்கனாக்கா கிரே கலர் இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் லேயரை கிளிக் போயிட்டு கலர்ஃபுல் கொடுத்து ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ நான் மெடி பண்ண பிக்கை செலக்ட் போயிட்டு மேலே புதுசும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலையும் கொடுத்து நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லேயர்களை கொண்டுட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நம்ம வந்து பண்ண ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நாம் இந்த பிக்கை செலக்ட் போயிட்டு கலர்ஃபுல் கொடுத்து ஸ்டார் எங்கில் போயிட்டு ஸோ நான் மெடி பண்ணி இன்னொரு பிக் வந்து பண்ண இங்கே ஆட் பண்ணிட்டு மேலே புதுசாக கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண நீங்கள் எது சேஞ்ச் பண்ண சொல்லிட்டா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. நீங்கள் மேலே நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண ஹாப்பி பர்த்டே டெஸ்ட் இருக்குது. அதையும் சேஞ்ச் பண்ண தேவை. ஸோ அதுக்கு மேலே ஒரு டெஸ்ட் இருக்கு பாருங்கள். ஸோ அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி டெஸ்ட்டில் போயிட்டு சொன்னீங்க யாருக்காக கிரியேட் பண்ண முடியும் ஸோ அவங்களுடைய நேமை மட்டும் வந்து பண்ண இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டுக்கோம். ஸோ இந்த கலருக்கு பிடிக்கலனாக்கா ஜஸ்ட்டு கலர்ஃபுல்லில் போயிட்டு இந்த ஆரஞ்சு கலருக்கு பதிலாக ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை நீங்கள் ஆட் பண்ணுற அந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ண கலர் வேணும் பிரக்காரம் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான பர்த்டேயோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க எஸ்யூர் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எந்த டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் மறக்காமட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.